ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் ராசி பலன் அதனுடைய கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் மேஷம் ராசிக்கு நுழையிறாரு, என்ட்ராகிறாரு. ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அந்த இடத்துல சூரியன் மிக உச்ச பலத்தை பெறுகிறார். மேஷம் ராசியினுடைய குரு பகவானும் 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மேஷ ராசியிலே இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு. கூட ராகு இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், ராகு, புதன் நட்பு கிரகங்கள். கும்பம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் வந்துகிட்ருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 2024 எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய இணைவில், ராகுவோட இணைவில் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி குருவோட மற்றும் உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி சூரியனோட இணைந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது பகவானும், உங்களுடைய 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 10, 9 சனி, செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதாவது 10ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடம் மற்றும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் கூட தான் இருக்கிறாரு. ஸோ புதன் இந்த இடத்துல நீசம், நீ 0 பவரில் இருந்தாலும் ராகு, சுக்கிரன், புதன் நட்பு கிரகமாக அமைகிறதுனாலையும், சுக்கிரன் அங்கே உச்ச பலத்தை பெறுவதனாலையும், புதனை நீசம் தன்மைகள் மறைந்து நீச பங்க ராஜ யோகத்தை அப்படிங்கிறது கிடைக்கிறதுங்க. ஸோ இதனால் என்னாகும், ஆட்சி பெற்ற புதன் என்னுடைய அளவில் நன்மைகளை செய்வாரோ அதே அளவு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. எல்லாத்தையும் விட பெஸ்ட் அப்படின்னு சொல்றது குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ஸோ 10ஆம் இடத்து அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வரும். சரிங்களா? அதே சமயம் வேலை செய்யும் இடத்துல, பணி இடத்துல அப்படிங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு வித்திடுற மாதிரி ஒரு அமைப்புகள் அந்த இடத்துல பிறக்குது. முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீ எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ, எது வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது கிடைக்கப்படும். 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற விதிக்கு ஏற்ப 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள், 11ஆம் இடத்துல 2 கிரகங்கள் அப்படிங்கிறதுனால மிதுனம் ராசிக்கு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. 4ஆம் இடத்துல கேது பகவான் அப்படிங்கிறது படிப்பு, தாய், கல்வி, வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தாயாரின் உடல்நிலை அப்படிங்கிறது சற்று கவனத்தில் வச்சுக்கணும். 2வது படிக்கும் மாணவர்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அறிவு கூட்டி, நல்ல ஒரு ஞானத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. படிக்கும் மாணவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண்கள், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அமைப்பில் மதிப்பெண்களை எடுத்து நான் பாஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய விரும்பிய கோர்ஸு, விரும்பிய இடத்துல நீங்கள் சேர போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க.
ராகு பகவான் கூட இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு 10ஆம் இடங்கிறது விரிவுபடுத்துகிற ஸ்தானம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. சரிங்களா, உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எக்ஸ்பேண்ட் ஆகும். ரெண்டாவது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம், தொழிலை விரிவுபடுத்தணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றணும், இன்னொரு இன்டர்சேஞ்ச் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும்போது. சரிங்களா, 8ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் அப்படிங்கிறது செவ்வாயோட கூட்டணி சேர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ஸோ 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, மற்றும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது சற்று கவனமாக இருக்கணும் மிதுனம் ராசிக்கு. மேலும் மேலும் குழந்தைகளின் விஷயத்தில் ஹீட்டு, ஏன்னா அந்த சித்திரை மாதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு இல்லையா, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இது சூடு சம்மந்தமான வெப்ப சம்மந்தமான சில இஷ்யூஸ் எல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ப்ரெஷர் சுகர் அப்படிங்கிறவங்களாம் இருக்குன்னா கரெக்டாக, அதாவது எந்த சமயத்து தன்னுடைய உஷ்ணமான தன்மை உடம்புல வராமல் நம்ம சமநிலையோடு நீங்கள் தன்னுடைய உடம்பை காத்துக்கணும் அப்படின்னு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய தன்னுடைய பார்வைகளால் சொல்லுது. இருந்தாலும் குரு பகவானின் பார்வைகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குது, அதே சனியும் பார்க்குது மற்றும் குருவும் பார்க்குது. ஸோ சனி செவ்வாயினுடைய தீய அதிர்வலைகள் இருந்து குரு பகவான் அந்த இடத்த 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இளைய சகோதரர்கள் வகையில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். சரிங்களா, டக்குன்னு நம்ம மனதில் தோன்றது அப்படி இப்படின்லாம் பேசுனா கொஞ்சம். அதே சமயம் சிறிய தூர பயணங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஒரு கொடுத்த பணத்தை கேட்க போனால் கூட அதில் வந்து வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அந்த நிலைமைகள்லாம் குருவின் பார்வையினால் 50% உங்களுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான். அதே சமயம் குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. ஸோ 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் மற்றும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய புகழ், காதல், அறிவு. நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு வேறு இடத்துக்கு போகணும், ட்ரான்ஸ்ஃபர் போகணும், அல்லது ஒரு இடத்த மாற்றணும், நமக்கு நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் நமக்கு இல்லை அப்படின்னு நீங்கிட்டு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் போது குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு மற்றும் காதல் திருமணம் கைகூடுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலையில், தந்தையாரின் ஹெல்த் இஷ்யூஸில், அதாவது தந்தை வயதில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, மற்றபடி உங்களுக்கு கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% உங்களுக்கு நார்மலாக நல்லாவே இருக்குது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். பதவியில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், பதவியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினார். சரிங்களா, ஓகே, பாய்.